Hi everyone, welcome to Indian Takeout Recipes. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பிரெட் சமோசா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜீரா ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி விதைகள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வெங்காயம் 1/2 கப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் 1/2 கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மீடியம் ஹீட்லேயே குக் ஆகட்டும். இதுக்கப்புறம் ஃப்ரோசன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா க்ரீன் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்க 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். அதை நாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட தூவி விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே பண்ணுறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு மசாலா. இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு நான் 7லேருந்து 6 ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ளாட்டாக இது பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் 4 சைட்ஸையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா சைட்ஸும். இது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ப்ரெட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறது, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ளாட்டாக ஆரம்பிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒட்ட வைக்கிறதுக்கு தண்ணியை எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்து எல்லா சைட்ஸும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி எடுத்து எல்லா பக்கமும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம சமோசா ஷீட் அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டுது பாருங்கள். தண்ணி ஆட் பண்ண நல்லா ஒட்டும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த உருளைக்கிழங்க வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ இதை சீல் பண்ணிக்கலாம். எல்லா சைட்ஸும் வாட்டர் கொஞ்சம் தடவி விட்டுட்டு நீங்கள் இதை சீல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மெதுவாக சீல் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக பிரெட் சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் வாட்டர் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு எல்லா சைட்ஸும் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மெதுவாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜில் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப பார்த்து சீல் பண்ணணும், இல்லைனா அது வெளியே வந்துடும் ப்ரெட்டு. இப்போ பாருங்கள், வாட்டர் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா டைட்டாக சீல் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் நீங்கள் இதே மாதிரி ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ளாட்டாக தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி 4 சைட்ஸ் கட் பண்ணிக்கோங்க. 4 சைட்ஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே 1 ப்ரெட்டை அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம்.
அதை வந்து நம்ம ஒரு ப்ரெட்டை வந்து 2 ஸ்லைஸாக வந்து நம்ம கட் பண்ணோம். இதை வந்து ஒரு ப்ரெட்டை நம்ம அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சைட்லலாம் வாட்டர்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இடையில வந்து நம்ம ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டஃபிங்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி நல்லா வாட்டர் அப்ளை பண்ணி நம்ம சீல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெளியே வராமல் இருக்கும். இது இன்னொரு டைப் ஆஃப் மெத்தட். நீங்கள் 2 மெத்தடையும் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸின்னு பார்த்து அது மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா பிரெட் ஸ்லைசஸ் வந்து நம்ம ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் போட்டுட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர மட்டும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 பை 1 ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நாம் இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆச்சுன்னு. நீங்கள் மாவு பிணைய வேண்டியதே இல்லை. நீங்கள் ப்ரெட்டு மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ப்ரெட் சமோசா. நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ப்ரெட் சமோசா. அவ்வளோ கிறிஸ்பி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.